வேர்ல்டு கப் 2024 T20 வேர்ல்டு கப்புக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருது. இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு பலமாக இருக்கக்கூடிய டாப் 4 டீம் என்னென்ன டீமு, அதோட பலத்துக்கு என்ன, அது கப்படிக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் இந்தியான்னு சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டடியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. அதுவும் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் ஒன்லேருந்தே அட்டாக் பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே வந்து பங்களாதேஷ் ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து தெரிஞ்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷப் பண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வருவார் எதிர்பார்க்கப்படுது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுலிங்கில் வந்து பும்ராவோட பவுலிங்கு, அக்ஷர்தீப்போட பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இதனால் இந்தியாவுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போன T20 வேர்ல்டு கப் குவாலிஃபைலேயே தோற்று வெளியே வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜும் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்பவே பவர் பேக்காக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வெஸ்ட் இண்டீஸோட நிக்கோலஸ் பூரான் ஆகட்டும், பவல் ஆகட்டும், உங்களோட ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கிரேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் என்னதான் வீக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் டு வின்ஸான வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டீமில் இருக்கக்கூடிய குர்கட் கோட்டையும் அதே மாதிரி வந்து மோட்டிவும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப்னால எந்த ஒரு வேர்ல்டு கப் T20 ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், எந்த ஒரு வேர்ல்டு கப்னாலும் அது மட்டும் ஃபார்ம் இல்லைனாலும் அந்த வேர்ல்டு கப்லையோட ஒரு சரியான ஒரு ஃபார்ம் கொடுத்து ஆடுவாங்க. ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு பிளேயர் ஃபார்ம்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த IPL இல்லைனாலும் அவங்களோட டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப்னாலே தனித்துவம் ஆடுவாங்க. அதை அறிவிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிரூபிக்க போகிறாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பஞ்சமே இல்லாத அணின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து தான். அப்படி பஞ்சம் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு கண்ட்ரிலேருந்து ஆல்ரவுண்டரை வந்து அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட இங்கிலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கிளியர் தான் அவங்களா சவுத் ஆஃப்ரிக்காங்கிறத 4th பிளேஸ்.